வாங்க நம்ம போட்டு வர இடத்துல போய் மீன் வாங்க போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். போய்கிட்டே இருக்கோம். வந்துட்டோம் பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருக்குது மீன் வாங்குகிற இடத்துல. ஊரை வந்து இறங்கிட்டுருக்கு போட்டிலேருந்து. உள்ளே போகலை, இன்னும் கொஞ்சம் வெளியே தான் நிற்கிறோம். உள்ளே போனால் கால் வைக்க இடம் இருக்குமே நம்ம தெரியல. பாருங்கள், மீன் கூறாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விலை தான் ஜாஸ்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் மழை காலம் இல்லையா, அதனால் இங்கே விலை ஜாஸ்தியாக இருக்கும் மீன் விலை. இந்த இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம், இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம், இந்த சைடில் இருக்கிறவங்க ஃபுல்லாக தமிழ்கார் தான். அவங்கெல்லாம் தமிழ்கார் தான். நிறையா தமிழ்கார் இருப்பாங்க. போர்ட்லேருந்து மீன் இறக்குறதுக்கு, மீன் விற்கிறது, மீன் கட்டிங் பண்ணுறது எல்லாம் ஜாஸ்தி தமிழ் தான் இருப்பாங்க. இது வந்து மங்களூருங்கிறது கடல் ஊட தான் மங்களூருங்கிறது ஏரியா. நம்மளுக்கு கழிவு மீன் இதே சின்ன சின்ன மீன் இதே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். நான் பெருசு இதெல்லாம் வெளிநாட்டுக்கு பூரா பேக்கிங்கு தான். பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க. குமிச்சு சின்னது பெருசு சின்னது எல்லாம் பிரித்து எடுத்துடுறாங்க. சின்னதாக இருக்கிறத விற்கிறாங்க, பெருசாக இருக்கிறதெல்லாம் எக்ஸ்போர்ட்டு. நம்ம இங்கே விளையிறத நம்ம சாப்பிட முடியல, அந்த கழிவத்தையும் சாப்பிட முடியுது. இந்தியாவுக்குள்ளே விளையிறத நல்லதெல்லாம் வெளிநாட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. பாருங்கள், இப்படி குமிச்சுக்குவாங்க, குமிச்சு பிரித்து எடுத்துருவாங்க. சிறுசு பெருசு எல்லாமே. அதாவது போட்டில் பூரா மீன் இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். போட்டு பக்கத்தில் நிற்கிது பாருங்கள். பூரா போட்டு தான். போட்டிலேருந்து மீன் இறக்கிட்டு இருக்காங்க, இறக்கி கொட்டிகிட்டு இருக்காங்க. பூரா ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஏலம் விடுறாங்கன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் தமிழ்காரங்க தான். கூட்டம் விலக முடியலை, போக முடியலை, வர முடியலை, அவ்வளோ கூட்டம் இருக்குது. விலை தான் வாங்க முடியாத விலை சொல்கிறாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மங்களூரு போட்டில் வந்து இறங்குற இடம். இந்த இடத்த வந்து இங்கே இந்த ஊரில் தக்கைன்னு சொல்கிறாங்க. மீன் எவ்வளோ வந்திருந்தாலும் விலையை மட்டும் கம்மி பண்ணுறதில்ல. அங்கே மீன் வாங்கிட்டோம், 500 மீன். பாருங்கள், பூரா பேக்கிங். இதெல்லாம் கழிவு மீனுங்க மாதிரி. இந்த மீன்களுக்கு இறையா போடுறதுக்கு கொண்டு போவாங்க. சின்ன சின்ன மீனெல்லாம், கழிவுகளெல்லாம். பார்த்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல கூட்டத்தில். போட்டு பக்கத்துலலாம் போய் எடுக்க முடியல. இன்னொரு நாளைக்கு போட்டு பக்கத்தில் போய் எப்படி மீன் ஆள்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு கூறாக வச்சுருக்காங்க. எவ்வளோ கூறாக இருப்பாருங்க. வந்துக்கிட்டு போய்கிட்டு இங்கே கொஞ்சம் கேப்பாக இருக்குது இடம். அந்த நிற்கிது பாருங்க, போட்டு பக்கத்துலேயே நிற்கிது பாருங்க. விலை போய் பார்க்குறாரு.
அந்த போட்லேருந்து மீன் இறக்கிட்டே இருக்காங்க பாருங்க. இப்போ வெட்டுற இடத்துக்கு வந்துட்டோம். வெட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். இதெல்லாம் தமிழ்காரங்க தான், வெட்டுறதெல்லாம் தமிழ்காரங்க தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சின்ன சின்ன வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்டருக்கெல்லாம் கோடி கோடியாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்களை மாதிரி சின்ன சின்ன வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது பூரா தமிழ்காரர் தான். அங்கே இருக்கிற கட் பண்ணுறது பூரா தமிழ்காரங்க தான். நம்ம ஆளுங்க தான்.